மார்னிங். வணக்கங்கய்யா. வாங்க இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். கமிஷனர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அந்த காப்பு எந்த இடத்துல இருந்து காணாம போச்சுன்னு சொல்ல முடியுமா? என் பையன் ரூம்ல இருந்தா காணாம போச்சு. அப்படியா? அந்த ரூமை கொஞ்சம் காட்டுங்க. வாங்க வாங்க காட்டுறோம். வாங்கக்கா போலாம். ஓ இந்த ரூம் தான். ஓகே. எங்க கழட்டி வச்சீங்க? இதோ இங்க தான் சார் வச்சேன். ஓஹோ. வீட்டுக்குள்ள நல்லா தேடி பாத்தீங்களா? எஸ் சார், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், கிடைக்கல. என்னைக்கு காணாம போச்சு? நேத்து தான் சார். ஓ சார், இப்படி வாங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க இருக்கிற யார் மேலேயாவது நீங்க சந்தேகப்படுறீங்களா சார்? யாரு மேலேயும் என்னால சந்தேகப்பட முடியல. அப்போ நான் எல்லாரையும் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும். பரவாயில்லைங்களா? தாராளமா பண்ணுங்க. முதல்ல நான் எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் எடுத்துக்கிறேன். எடுங்க. யோ கிருஷ்ணமூர்த்தி, எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடு. சரிங்க சார். என்னங்கம்மா வேலை அதை கொடு. என்னங்க சார்? ஃபிங்கர் பிரிண்ட் வைங்கம்மா. ராஜசேகர், என்னப்பா இதெல்லாம்? மேடம், இது ஜெனரல் ஃபார்மாலிட்டிஸ் தான். யாரையும் பர்டிகுலரா சந்தேகப்பட்டு பண்றது இல்ல. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. நீங்களும் வைங்கம்மா. சார் இங்கே வைங்க. நீ வை. இங்க ஐமா ஏன் இவ ஃபேஸ் ஒரு மாதிரியா போகுது? ஏதோ ராங்கா தெரியுதே. கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க போய் பேரை ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. ஓகே சார். இது புரியா? கோ ஃபாஸ்ட். ஓகே சார். சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அடுத்து நடத்த போற டெஸ்ட்ல உண்மையான குற்றவாளி யாருங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நோ ப்ராப்ளம். வாங்க, எல்லாரும் வெளியில இருப்போம். சொல்றாருல்ல, வாங்க எல்லாரும். என்னமோ நடக்குது. வாங்க. நான் என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருமே. இப்ப கண்டுபிடிச்சிடலாம் சார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி நிறைய கேஸ பாத்திருக்கேன். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆய் வந்திருக்கு. சார், காணாம போன காப்பு எந்த மாதிரி இருக்கும் சார்? இதே மாதிரிதான் இருக்கும். அதை கொஞ்சம் கழட்டி கொடுங்களேன். இது சஹஸ்ரஹார மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணி அதுல வச்சு ஸ்பெஷலா பூஜை பண்ண காப்பு. இந்த காப்பு உங்க 2 பேர் கையிலயும் இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த விதமான துஷ்ட சக்தியும் எதுவும் பண்ண முடியாது. என்ன சார் யோசிக்கிறீங்க? உடனே திருப்பி கொடுத்துறேன் சார். கழட்டி கொடுங்க சார். இது எப்படிப்பா? கான்ஸ்டபிள் சார், ஸ்மெல் ஸ்மெல் டாக்கி ஸ்மெல். என்னங்க சார்? மிஸ்டர் அருண், உங்க கையை டாக்டர் கொஞ்சம் காமிங்க. டாக்கி ஸ்மெல் ஸ்மெல். ஓகே சார். ஓகே, கோ டு ஆல் ரூம்ஸ். ஓகே சார். நீ கூட போ. ஓகே சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடறேன். சரி சரி.
போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே சார். கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? கண்டிப்பா மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கய்யா. என்னடி என்ன மன்னிச்சிருங்கய்யா. நான் எந்த தப்பும் பண்ணலையா. என் புருஷன் தான் இப்படி ஒரு நிலைமையில நிக்க வச்சுட்டாரு. கையில பணம் இல்லாதப்ப பணத்தை நினைச்சாலே வெறுப்பா இருக்கும். ஆனா கைக்கு பணம் வந்துட்டா அது தர்ற சுகமே தனிதான். ஒட்டையை கிளப்பிட வேண்டியதுதான், பாட்டில உடைச்சிட வேண்டியதுதான். சார் அங்க நிக்குது பாருங்க, அந்த ஆள் தான் போலீஸ். யோ வண்டி நிறுத்து. நில்றா. யோ அடே பிடியோடா. ஏய் ஓடா. ஏய் நில்றா. ஏய் நில்லு. அரே ஏய் நில்லு. ஏய் சொல்றல ஓடா. ஏய் டேய் ஓடாத. ஏய் சொல்லிட்டே இருக்கற. எங்கடா ஓட? நில்லு. சார் நில்றா. ஓட்டமா காட்ற. நடடா. நடடா. ஓடா. சார் அடிக்காதீங்க. அடிக்காதீங்க சார். என்ன எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? சார் அடிக்காதீங்க. சார் ராஸ்கல். சார் கோவிந்தன் இவன் தான் சார். இவன் தான் காப்பி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். அது திருட்டு நகைன்னு இவன் கொடுக்கும் போது எனக்கு தெரியல சார். சார் சேட்டு போய் சொல்றேன் சார். சார் இந்த சேட்டு யாருன்னே தெரியாது சார். இப்படி எல்லாம் பல்டி அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கஸ்டமர்ஸ் கூட செல்ஃபி எடுத்து வச்சுக்குவேன். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த செல்ஃபி. இத பாருங்க சார். அப்படின்னா இவனை எப்போ இருந்து தெரியும்னு நீங்களே பாருங்க சார். டேய் இப்ப என்னடா சொல்ற? சார் எனக்கு இந்த ஆளு தெரியாதுன்னு சொன்னது பொய் தான் சார். ஆனா திருட்டு நகைன்னு தெரியாம வாங்கினதா இந்த ஆள் சொல்றானே, அது பச்சை பொய் சார். திருட்டு நகைன்னு சொல்லித்தான் சார் இந்த ஆளு என்கிட்ட அடிமாட்டு விலைக்கு வாங்கினாங்க காப்ப. அடிச்சு விசாரிங்க சொல்லிடுவாரு. அப்படியா? டேய் நீங்க 2 பேரும் கூட்டு கலாணி தான்டா. ஏறா வண்டில. வாடா. விடுங்க சார். வர்றேன் சார். ஏறா. ஏறா. ஏறுறேன் சார். ஏய் வாடா. ஓடா. வாயா. சார் இந்த கப்பான் பாருங்க. இதுதான். ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்கய்யா. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சுயா. சின்ன கிட்ட வாங்கி கொடுன்னு நான் என் லட்சுமி கிட்ட கேட்டேன். ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டாயா. அதனாலதான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கய்யா. அதுக்காக திருடுவியா? ஐயா திருடுவியா? ஏண்டா உனக்கு தொழில் வேணுங்கிறதுக்காக ஆட்டோ வாங்கி கொடுத்த அருண் தானடா. நன்றி கட்டத்தனமா அவங்க அப்பயே தேடி இருக்கீங்க. தப்பு தாயா தப்பு தான். அந்த ஆட்டோ அடமானத்துல மாட்டிக்கிச்சியா. அதை மீட்க தாயா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்.
என்ன மன்னிச்சிருங்கய்யா. என்னடா இந்த மாதிரி நீ இந்த வீட்டுல வேலை பார்த்தவன், உன் பொண்டாட்டி இங்க வேலை பார்க்கறான், அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். போ. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னால இவன் ஜெயிலுக்கு போனான்னு இருக்க வேண்டாம். சரிங்க சார். அவனை ஒரு தடவை வான் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. ஓகே சார். ஐயோ, டேய், இனிமே இந்த ஏரியாவுல எங்க திருட்டு போனாலும் உங்க 2 பேரையும் தான் நான் பிடிப்பேன். ஜாக்கிரதை. கிளம்புங்க ரொம்ப நன்றி சார். இது எல்லாமே உன்னாலதாயா? சார். அப்போ நாங்களும் கிளம்புறோம். சரி இன்ஸ்பெக்டர், ரொம்ப தேங்க்ஸ். நான் கமிஷனர்ட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே, வரேன் சார். வரோம் சார், வரோம் சார். கங்கா, இங்க வாமா. என்னப்பா? இத உன் கையாலே அருணுக்கு போட்டு விடுமா. இதை தொட்டா என்னையும் சுட்டெரிச்சிடும். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்னம்மா யோசிக்கிற? இல்லப்பா, நீங்க பெரியவங்க, உங்க கையாலேயே போட்டு விட்டுருங்களேன். நம்பூதிரி போட்டதையே அலட்சியமா கழட்டி வச்சுட்டான். நீ போட்டாலாவது உன்னை மதிச்சு கழட்டாம இருக்கானான்னு பாப்போம். இந்தம்மா போடுமா. இப்ப என்ன பண்றது? அது வந்துப்பா. அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா, வந்துடுறேன்ப்பா. என்னம்மா அது? சம்பந்தமே இல்லாம பால் பாத்திரத்தோட வந்து நிக்கிற. சம்பந்தம் இருக்குப்பா. இந்த காப்பு சாதாரண காப்பா? என்னம்மா இப்படி காட்டிட்ட? ஹோமத்துல வச்சு மந்திரமெல்லாம் சொல்லி பூஜை பண்ணி நம்பூதிரி எங்களுக்காகவே ஸ்பெஷலா வரவழைச்சு கொடுத்த காப்புமா. அப்போ இந்த காப்புக்கான மரியாதையை கொடுக்க வேண்டாமாப்பா? இந்த காப்பு மத்தவங்க கையில சிக்கி வெளியில போயிட்டு வந்திருக்கு. அதனால கண்டிப்பா இந்த காப்புல இப்ப தோஷம் ஏறி இருக்கும். இத மறுபடியும் பரிசுத்தமா ஆக்க வேண்டாமா? இது மஞ்சள் கலந்த பால். இதுல காப்பு போட்டு பூஜை ரூம்ல வைங்க. ஒரு ராத்திரி அப்படியே இருக்கட்டுமே. காலையில இவரை எந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தபத்தமா எடுத்து போட்டுக்கிட்டோம்பா. அதான்ப்பா சாங்கியம். கங்கா, இந்த இடத்துல இப்ப நம்பூதிரி இருந்திருந்தா அவர் என்ன சொல்லி இருப்பாரோ அத அப்படியே சொல்றம்மா. அவரால் எல்லா நேரமும் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு தான் உன்னை மருமகளா இந்த வீட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காருமா. நீ சொல்றபடியே செஞ்சிருவோம்மா. அருண், கங்கா உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எந்த கண்டத்தையும் தாண்டி வந்துருவ. உங்க குடும்பத்துக்கே கண்டம் நான் தானே. அவளோட தெய்வீக சக்தி அப்படி. கங்கா, இத போட்டதுக்கு அப்புறம் அருண் காப்ப கைட்டினான்னா அவனை கேட்க மாட்டேன், ஒன்னதான் கேட்பேன். கொண்டு போய் பூஜை ரூம்ல வை. சரிங்கப்பா. மாணிக்கா, வந்துட்டேங்கய்யா. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, புரிஞ்சுதா? சரிப்பா. ஏப்பா, அந்த குழவி கூட்ட சுத்தம் பண்றதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ண சொன்ன பண்ணிட்டியா? சொல்லிருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்து வேலையை ஆரம்பிச்ச உடனே என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்க. சரி சரி, போ. அப்பாடா. என்னக்கா? 1000 பெரியார் வந்தாலும் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா.
போடா வெங்காயம். என்ன சொல்லிட்டு போகுது இது? மேல கூடு கட்டிட்டு பாரு, அங்க சுத்தம் பண்ணு. பாத்தியா கொட்டின போது பாத்து. இந்தமா ரெண்டு மரத்துக்கு நடுவுல போறமா. சரிங்க ஐயா. ஏய் அது மேல இருக்கு பாரு. சரிங்க எடுத்துடலாம். அங்கதான் பாத்து மெதுவா. சரிங்கய்யா. கொஞ்சம் ஜாக்கிரதையா. யோ ஐயா, அந்த மேல அந்த மரத்துல இருக்கு பாரு. இதுவாயா? உனக்கு மேலதான். சரிங்க. பாரு கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுங்க. சரிங்க. அந்த இடம் நந்தினி பேசுமா, நான் வந்திருக்கேம்மா. நந்தினி, அம்மா நந்தினி. அம்மா நந்தினி, அம்மா நந்தினி. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீ? அந்த இடத்துல நிக்க கூடாது. அந்த பக்கம் கொலை வீடு கட்டிட்டு பாரு. சரிங்க. யோ அது மேல இருக்கு பாரு, அங்கதான் பாக்குறியா? இவரையே மறுபடியும் இங்க வந்திருக்காரு. ஐயோ, அருண் பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எலுமிச்சம் பழத்தை மூட்டை கட்டி வச்ச மாதிரில இருக்கு. நல்லா க்ளீன் பண்ணி தட்டி விடுங்க. சரிங்கய்யா. ஐயா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கய்யா. இருமா எடுத்துட்டு வரேன், நீ வேலையை பாரு. வேலை செய்யறவங்கள தண்ணி கேட்கறாங்கம்மா, தண்ணி கொடு. ஐயா போய் கூட்டம். சரிங்கப்பா. யோ என்ன கண்ணு? அந்த மூட்டையில நிறைய எலுமிச்சம் பழம் இருக்கும் போல. அந்த துணியை கொஞ்சம் கிழிச்சு விட. நீ சொன்னா நான் செய்யாம இருப்பேனா கண்ணு? பழமும் தன்னோட சக்தியை இழந்து எப்போ செதறி விழுதோ அப்போ அந்த ஆவி வெளியில வந்துடும். அடேங்கப்பா, இவ்ளோ பழம் இருக்கு. அம்மா தண்ணி கொடுங்கம்மா. நந்தினி, நான் வந்திருக்கம்மா, என்ன பாருமா. ஐயோ ஐயோ, போங்கய்யா போங்கய்யா. ஐயோ இவரு வேற. அந்த வேப்ப மரத்துல தான் இருக்கா? அதுல இல்லைங்கய்யா, பக்கத்து மரத்துல இருந்துச்சு, க்ளீன் பண்ணி. அந்த பக்கமும் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்க சொல்லு. ஒரு மரம் விடாம எல்லா மரத்தையும் க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். ஐயோ நந்தினி, ஐயோ
ராஜசேகர் கண்ணில் ஐயோ பற்றக்கூடாது. என்ன பண்றது? வெளியில வாமா. இந்த வேலையில முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரங்களை க்ளீன் பண்ண சொல்லியிருக்கியா? நீ கிட்டே இருந்து சுத்தம் பண்ண சொல்லு.